கோணல் பட்டணம்னு ஒரு நாடு. அந்த நாட்டை கோமாளி ராஜான்னு ஒரு ராஜா தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒரு கோமாளி. ஏதாவது வினோதமாக ஒரு சட்டத்தை போடுவான். அந்த சட்டத்தை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவான். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு வந்து வேடிக்கையாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் அவனை சிரிக்க வைக்கணும். இல்லை அவன் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது சொல்கிறதுக்கு எல்லாரும் சிரிக்கணும். இதை மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். நாட்டோட முன்னேற்றத்தில் அவனுக்கு ஒரு அக்கறையும் கிடையாது. அதனால் அந்த நாட்டு மக்கள்லாம் பார்த்தா வறுமையிலேயே இருந்தாங்க. யார்கிட்டையும் பணமும் இல்லை, எல்லாருமே ஏழையாக இருந்தாங்க. ஆனால் அப்படியும் அவன் பார்த்தா அவன் என்ன பண்ணுவான், வினோதமாக ஏதாவது சட்டத்தை போட்டு எல்லாரையும் இம்சை பண்ணுவான். திடீர்னு ஒரு நாளைக்கு எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குரங்கு முகம் மூடி கொடுங்க அப்படின்னு சொன்னான். எல்லா வீரர்களும் வந்து நாட்டு மக்களுக்கெல்லாம் குரங்கு முகம் மூடி கொடுத்தாங்க. இதனது குரங்கு முகம் மூடி கொடுத்துருக்கான் அப்படின்னு யோசிக்கும்போதே முரசு அறிவிச்சுக்கிட்டே போனான் ஒருத்தன். அதில் என்னென்னா, நாளையிலேருந்து எல்லோரும் ரோட்டில் நடக்கும்போது இந்த குரங்கு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் நடக்கணும். அந்த குரங்கு முகமூடிக்கு தகுந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணணும். திடீர்னு ஓடணும், திடீர்னு தாவணும், திடீர்னு பல்ட்டி அடிக்கணும். இதை மாதிரி வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே தான் ரோட்டில் நடந்து போகணும். யாராவது வந்து குரங்கு முகமூடி போட்டு போகல அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25 சவுக்கடி கொடுப்போம். யார் வந்து ரோட்டில் நல்லா சேட்டை பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு பரிசும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து அறிவிச்சிட்டு போனான். மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. இது என்ன குரங்கு முகமூடியை போட்டுக்கிட்டு ரோட்டில் போகணுமா, சேட்டை பண்ணணுமா அப்படின்ட்டு. ஆனாலும் யாரும் ஒன்றும் எதிர்த்து கேட்கல. எல்லாம் அவங்கவுங்க குரங்கு முகமூடியை போட்டுக்கிட்டு ஏதோ சேட்டையை பண்ணிக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க. இதை மாதிரி திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவான், யாருமே இனிமேல் குதிரையில் போகக்கூடாது, எல்லோரும் கழுதையில் தான் போகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு எல்லோரும் கழுதையில் தான் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு ரோட்டில் போகிற நாய், வீட்டில் வளர்க்குற நாய், இதுக்கெல்லாம் எல்லோரும் சட்டை தைச்சி போடணும் அப்படின்னு சொன்னான். உடனே அத்தனை நாய்க்கும் சட்டை தைச்சி போட்டாங்க. நாடு முழுக்க இருக்கிற அத்தனை நாய்க்கும். இதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஒரு சமயம் என்ன பண்ணிட்டான், வீட்டில் யாரும் நாய் வளர்க்கக்கூடாது, யாரெல்லாம் வந்து இப்போ வீட்டில் நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இனிமேல் பன்னி தான் வளர்க்கணும் அப்படின்ட்டான். வீட்டுக்குள்ளே ஒரு பன்னியை கட்டி வச்சு அந்த பன்னிக்கு தீனி போட்டு அவங்க பட்ட பாடு அவங்களுக்கு தான் தெரியும். அதை மாதிரி இருந்துச்சு. இதனால் என்ன பண்ணாங்க, இந்த கோணல் பட்டணத்தில் இருக்கிற மக்கள்லாம் பக்கத்து நாடு விஜயபுரின்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டில் போய் குடியேற ஆரம்பித்தாங்க. இந்த கோணல் பட்டணம் ராஜா வந்து இவன் போடுற உத்தரவெல்லாம் நம்மளால் வந்து ஒன்றும் பண்ணவே முடியல, அதனால இந்த நாட்டில் இருக்கிறத விட அந்த நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து பக்கத்து நாடு விஜயபுரிக்கு போய் குடியேற ஆரம்பித்தாங்க. திடீர்னு வேறு நாட்டிலேருந்து நிறையா பேர் வந்து நம்ம ஊரில் வந்து குடியேறுறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த விஜயபுரியோட ராஜா, அவன் பேர் விஜயேந்திரன், அவன் வந்து விசாரித்தான். அப்போ தான் அந்த அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க, ஐயோ அங்கே இந்த கோமாளி ராஜாவோட கொட்டம் தாங்கலை, அவன் ஏதாவது உத்தரவு போட்டு எல்லாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறான், யாராலையும் அதை ஃபாலோ பண்ணவும் முடியல, அதனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வெறுத்து போய் கிளம்பி நம்ம நாட்டுக்கு வராங்க. நம்ம நாட்டுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம நாட்டிலேயே நிறையா பேருக்கு வேலை இல்லை, அவங்க வேறு நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வேலை இல்லை, இன்னும் வேலை செய்கிறதுக்கான ஆள் நிறையா பேர் இருப்பாங்க, ஆனால் வேலை இருக்காது, அதனால் நம்ம வந்து எப்படியாவது இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க. சரி, எப்படி நிறுத்தலாம் நம்ம அப்படின்னு சொன்னோம். 2 வழி தான் பண்ணா. ஒன்று, அந்த கோமாளி ராஜாவை கூப்பிட்டு நீங்கள் பேசணும், பேசி அவன் இன்னுமே வந்து நான் கோமாளித்தனம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் அவன் நாட்டை வந்து நல்லபடியாக முன்னேற்றத்துக்கு அவன் வந்து அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பணும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் வந்து அவன் மேலே போர் தொடுத்து போய் அவன் நாட்டையும் நம்ம நாட்டோட சேர்த்துக்கிட்டு நம்ம நாடு நல்ல பெரிய நாடாயிடும், நாம் வந்து நாம் பண்ணுற முன்னேற்றம்லாம் அந்த நாட்டுக்கும் பண்ணலாம், இந்த 2 வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் சொன்னார். உடனே அந்த விஜயேந்திரன் வந்து சரி இந்த 2ல் எதை செலக்ட் பண்ணலாம், எது நல்ல ஐடியா அப்படின்னு கேட்டான். அப்படி பார்த்தா நாம் வந்து அவங்க மேலே போர் தொடுத்து போய் அந்த நாட்டையும் நம்மளோட சேர்த்துக்கிறது தான் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர்கள் சொன்னாங்க. சரி, போருக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க, முதல்ல
அந்த கோமாளி ராஜாவுக்கு வந்து ஒரு ஓலை அனுப்புங்க, நாங்கள் வந்து உங்கள் மேலே போர் தொடுத்து வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை அனுப்புங்க, அவனை வந்து போருக்கு தயாராக சொல்லுங்கள், அதுக்குள்ளே நாமளும் போருக்கு தயாராகிட்டு வில்லு வேலு இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பி போய் அவனோட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு இந்த அமைச்சர் என்ன பண்ணார், ஒரு ஓலையில் வந்து நாங்கள் உங்கள் நாட்டோட சண்டை போடுறதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த ஓலையை வந்து ஒரு வீரன்கிட்ட கொடுத்து அவனை இங்கேருந்து கோணல்பட்டினத்துக்கு அனுப்பிச்சார். அந்த வீரன் அங்கேருந்து வந்து இந்த ஓலையை கொண்டு வந்து கொடுத்தான். ஓலையை வாங்கி படிச்சுவிட்டு இந்த கோமாளி ராஜா பயங்கரமாக சிரித்தார். சிரிச்சுவிட்டு இந்த மாதிரி, ஐயோ உங்கள் நாட்டோட ராஜாவோட இதுக்கு வந்து குறும்புக்கு வந்து ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு, எங்கள் மேலே போர் தொடுத்து வராராம், வரட்டும் வரட்டும் அப்படின்ட்டு, இந்தப்பா நீ வந்து போர் தொடுத்து வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை கொண்டு வந்து நீ எனக்கு சொல்லியிருக்கில்ல, அதனால உனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணி உன்னை இங்கேருந்து அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையில் இருக்கிற முடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய கொண்டையாட்டம் போட்டு அதை சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் கட் பண்ணி விட்டு அவனை திரும்ப அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த வீரன் அங்கே போய் சேர்ந்த உடனே அவன் வந்த கோலத்தை பார்த்த உடனேயே அந்த விஜயேந்திரனுக்கு வந்து இன்னும் பயங்கர கோபம் வந்துருச்சு. சரி நம்ம எல்லாம் கிளம்புவோம், போய் போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கிடுன்னு ரெடி பண்ண சொல்லிட்டான். இங்கே பார்த்தா இந்த கோமாளி ராஜா இருக்கான்ல, அவனுக்கு ஒரு நல்ல தளபதி இருந்தான். அந்த தளபதி வந்து விஜயேந்திரன் வந்து போர் தொடுத்து வந்தால் கூட நம்மளால் வந்து விஜயேந்திரனை வந்து தோக்கடிச்சிட முடியும், நம்ம நாட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க, விஜயேந்திரனோட நாட்டை விட நம்ம நாடு கொஞ்சம் பெருசு கூட, அதனால் நம்ம நாட்டில் நிறையா வீரர்களும் இருக்காங்க, நம்மக்கிட்ட வந்து இருக்கிற வில்லு வாள் வேல் இதெல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், போர் வந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தளபதி சொன்னான். சொன்ன உடனே இந்த கோமாளி ராஜா என்ன பண்ணான், சரி போருக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு அப்படின்ட்டான். தளபதி வந்து ஓடி போய் நாட்டில் இருக்கிற இளைஞர்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் போர் பயிற்சியெல்லாம் கொடுத்து வில் எப்படி விடணும், வேலில் எப்படி எரியணும், கத்தி வச்சு எப்படி சண்டை போடணும், கேடயத்தால் எப்படி தடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தான். ட்ரைனிங் கொடுத்து நிறையா பேரை படையில் சேர்த்தான். டெய்லி பார்த்தா ஏதாவது ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கத்தி வில்லு இதெல்லாத்தையும் நல்லா கூர்த்திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து வாள் சண்டையெல்லாம் போட்டு எல்லாருக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது மாதிரி பரபரப்பாக இந்த போர் நடவடிக்கையெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன பண்ணால், இந்த விஜயேந்திரன்ட்டேருந்து ஒரு ஒற்றன் வந்தான். வந்துட்டு இது மாதிரி, ராஜா அங்கே வந்து விஜயேந்திரன் வந்து படையெல்லாம் திரட்டிக்கிட்டு கிளம்பிட்டான், அவன் வந்து இன்னும் ஒரு நாளுக்குள்ளே நம்மளோட கோட்டை வாசலுக்கு வந்துடுவான், வந்துட்டான்னா ஆல்மோஸ்ட் 4 நாள்லேருந்து போர் ஆரம்பிச்சிடும், அவன் வந்து ராத்திரியே வந்து போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான், விடிய காலத்தால் 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் போர் ஆரம்பிச்சிடும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட படையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இந்த கோமாளி ராஜாவும் தளபதிகிட்ட சொல்லிட்டான், நம்ம படையெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு படையெல்லாம் தளபதி ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இந்த கோமாளி ராஜா என்ன பண்ணான், இந்த மந்திரியை கூப்பிட்டு, மந்திரி இங்கே வாங்க, இந்த படையெடுத்து நம்ம போர் தொடுத்து போகிறோம்ல, அதில் ஏதாவது வேடிக்கையாக பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னான். உடனே மந்திரிக்கு செம ஷாக் ஆகிடுச்சு. ராஜா நம்ம போகிறது வந்து வேடிக்கை காட்டுறதுக்கு இல்லை, போர் தொடுத்து போகிறோம், போரில் நம்ம ஜெயிச்சே ஆகணும், இதில் போய் நம்ம வேடிக்கை எதாவது பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தோத்துட்டு வந்துடுவோம், அதனால் அந்த வேடிக்கையெல்லாம் பண்ணக்கூடாது ராஜா, போர்லாம் முடியட்டும், நம்ம ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நிறையா வேடிக்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரி சொன்னார். ஆனால் அந்த ராஜாவுக்கு வந்து அது பிடிக்கல. போருக்கே வந்து நம்ம ஏதாவது வேடிக்கை பண்ணோம் அப்படின்னு அவன் எதிர்பார்த்தான். ஆனால் என்ன வேடிக்கை பண்ணுறதுங்கிறது தான் அவனுக்கு தெரில. சரி நீங்களும் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன் என்ன வேடிக்கை பண்ணலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாளைக்கு அந்த விஜயேந்திரனோட படையெல்லாம் வந்துருச்சு. எல்லாம் கோட்டைக்கு வெளியே நிற்கிறாங்க, அத்தனை பேரும் சங்கு எடுத்து ஊதுறான் அவன், போருக்கு வான்னு சொல்லி. இங்கே வந்து நம்ம போருக்கு ரெடியாக தான் இருக்கோம், நம்ம போகலாம் கோட்டையை விட்டு அப்படின்னு சொல்லி தளபதி சொன்னான். அப்போ தான் வந்து இந்த கோமாளி ராஜாவுக்கு ஒரு புது ஐடியா வந்துச்சு. இருங்க இப்போ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரனை கூப்பிட்டு, நீ போய் அரண்மனைக்கு போ, அங்கே வந்து நம்ம ராணிக்கு வந்து மேக்கப் போடுறவங்களாம் இருப்பாங்க, ராணியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து மேக்கப் போடுறவங்களாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து எல்லா மேக்கப் கிட்டையும் எடுத்துக்கிட்டு உடனே இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னான். உடனே அமைச்சரும் தளபதியும், என்ன ராஜா இந்த நேரத்துக்கு என்னத்துக்கு மேக்கப்பு அப்படின்னா,
நாம் வந்து இப்படியே போய் எதிரியை வந்து போர் தொடுத்து போய் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அதனால நம்ம வீரர்கள் எல்லாரும் பேய் மாதிரி, பிசாசு மாதிரி, இரத்த காட்டேரி மாதிரி, இதை மாதிரி நம்ம வந்து குட்டிச்சாத்தான் மாதிரிலாம் வேஷம் போட்டுக்கிட்டு போய் நம்ம வந்து எதிரியை போய் அட்டாக் பண்ணுவோம். அப்போ தான் எதிரிகள்லாம் நம்மளை பார்த்தாங்கனாலே பாதி பயத்தில் செத்து போயிடுவாங்க, நம்மளால் போர் தொடுத்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தான். உடனே அமைச்சர் வந்து இது என்ன லூஸ்தனமான ஐடியா இருக்குது, வெளியே வந்து ஒருத்தன் வந்து சங்கு ஊதிக்கிட்டு நீ போருக்கு வான்னு சொல்லிகிட்டு இருக்கான், இந்நேரத்துக்கு போய் நம்ம உட்காந்து எப்படி மேக்கப் போட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்தார். அதுக்குள்ளே பார்த்தா அரண்மனையிலேருந்து ஒரு 100 மேக்கப் போடுறவங்கெல்லாம் வந்துட்டாங்க, 100 பேர்கிட்ட வந்துட்டாங்க. வந்த உடனே ராஜா வந்து அவங்கள்ட்ட சொன்னான், இங்கே இருக்கிற வீரர்களுக்கு எல்லாருக்கும் பேய் மாதிரி, பிசாசு மாதிரி, குட்டிச்சாத்தான் மாதிரி, ரத்த கட்டடி மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து மேக்கப் போடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களும் வந்து உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களோட வில்லு, வாள், வேலு, கேடயம் இது எல்லாத்தையும் தனியாக ஒரு இடத்துல கொண்டு போய் அடுக்கி குமிச்சு வச்சுவிட்டு எல்லாம் மேக்கப் போடுறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த விஜயேந்திரன் இருக்கான்ல, என்ன இவ்வளோ நேரம் நம்ம சங்கூதிக்கிட்டே இருக்கோம், அவன் வந்து ஒன்றும் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கிட்ட வந்தான். வந்து பார்த்தா கோட்டைக்கு மதில் சுவருக்கு மேலே பேயெல்லாம் நிறையா 4-5 பேய் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கு. விஜயேந்திரன் வந்து ரொம்ப பயந்து போயிட்டான், என்னது இந்த கோட்டை மேலே ஒரே பேய் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவன் கொஞ்சம் கவனித்த உடனே தான் தெரிஞ்சுது. அவனோட அமைச்சரும் சொன்னார், ராஜா அதெல்லாம் பேய் மாதிரி தெரியல ராஜா, அதெல்லாம் வந்து வீரர்கள் தான் வந்து பேய் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், கோட்டைக்கு மேலே இருக்கிற பேய் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து நம்மளை பார்த்து பயப்படுறாங்க பாருங்கள், கை காலெலாம் நடுங்குது அப்படின்னு. உடனே விஜயேந்திரனும் பார்த்துட்டு என்னது லூசுத்தனமாக இருக்குது, இவங்கெல்லாம் என்னத்துக்கு பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு இங்கே சுற்றுறாங்க அப்படின்னு. உடனே நாம் வந்திருக்கிறதே கோமாளி ராஜாவோட கோணல் பட்டணத்துக்கு தான் வந்திருக்கோம், இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி சொன்னார். உடனே சரி, அவன் வந்து கோட்டை கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்து நம்மளோட சண்டை போடுறதுக்கு வர மாதிரி தெரியல, கோட்டை கதவை இடிச்சுக்கிட்டு உள்ளே போங்க அப்படின்ட்டார். உடனே வீரர்கள்லாம் சேர்ந்துட்டு கோட்டை கதவை போய் டம் டம்னு இடித்து கோட்டை கதவை வந்து உடச்சிக்கிட்டு எல்லா வீரர்களும் உள்ளே வந்துட்டாங்க சண்டை போடுறதுக்கு. இங்கே வந்து பார்த்தா இந்த கோணல் பட்டணத்தோட வீரர்கள் எல்லாரும் இந்த வில்லு, வேலு, கேடயம் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல அடுக்கி வச்சுவிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு பேய் மாதிரி, பிசாசு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே விஜயேந்திரனுக்கு வந்து செம கோவம் வந்துருச்சு, ஒரு பக்கம் சிரிப்பு வந்துருச்சு, என்ன இவ்வளோ லூஸ்தனமாக இருக்காங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சண்டையே நடக்கலை, போரே நடக்கலை. கடைசியில் எல்லா வீரர்களும் தட தட தடன்னு உள்ற வந்து இந்த கோமாளி ராஜாவை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணோடனே கோமாளி ராஜாவை சுற்றி அந்த தளபதியெலாம் நிற்கிறாங்க, விஜயேந்திரன் நிற்கிறாரு. அப்போ தான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அங்கேருந்து வந்து, ராஜா இதை மாதிரி எல்லா வீரர்களுக்கும் நாங்கள் பேய் பிசாஸ் மாதிரி மேக்கப் போட்டாச்சு, உங்களுக்கு என்ன வேஷம் போடணும்னு சொல்லுங்கள், போட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த விஜயேந்திரன் வந்து சொன்னால், உங்கள் ராஜா வந்து சரியான கோமாளி இல்லை, அதனால் அவருக்கு வந்து நல்லா கோமாளி வேஷமாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கே தெரிஞ்சுது, ஐயோ எதிரி படையெல்லாம் உள்ற வந்து நம்ம ராஜாவை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே சரி, எதிர்நாட்டு மன்னன் சொல்கிறத கேட்கலன்னா எங்கேயா தலைகளே வெட்டிட போகிறானே அப்படின்ட்டு இந்த ராஜாவுக்கு, கோமாளி ராஜாவுக்கு வந்து கோமாளி மாதிரியே வேஷம் போட்டாங்க. வேஷம் போட்ட உடனே அவன் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவும் இல்லை, அவன் மட்டும் கோமாளி மாதிரி வேஷம் போடுறதுக்கு உட்காந்துருந்தான். உட்காந்த உடனே அவனை வந்து கோமாளி வேஷத்தை போட்டு அவனை இழுத்துக்கிட்டு போய் அவனை பாதாள ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஒரு நாட்டை கூட உனக்கு நிர்வகிக்க தெரியல, நீ எல்லாம் என்னத்துக்கு ராஜாவாக இருக்க அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு பாதாள ஜெயிலில் போட்டாங்க. போட்டுட்டு இந்த விஜயேந்திரனே வந்து இந்த நாட்டுக்கும் ராஜா ஆகிட்டான். அதுக்கப்புறம் அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் நிறையா நல்லது பண்ணி நாட்டை ரொம்ப நல்லா முன்னேற்றினான். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.